ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேமியா தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது, என்னென்ன தேவையான பொருள்ன்றது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பவுல் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இது வந்து நார்மல் சேமியா தான். இப்போ நம்ம சேமியா எடுத்த அதே பவுல் அளவில் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கோம். சேமியா அளவு அதே அளவாகவே ரவையும் எடுத்துக்கோங்க. இதுதான் தயிர். நம்ம எந்த கிண்ணத்தில் எடுத்தோமோ அதுலேயே 3/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரவை எடுத்துக்கலாம். ரவையோட தயிரையும் சேர்த்து நல்லா ஊற வைக்க போகிறோம். இந்த ரவை வந்து தயிர்லேயே ஊறணும், தண்ணி சேர்க்க வேணாம். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்கக்கூடாது, நல்லா தயிர்லேயே ஊறணும் ரவை. இது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அந்த டைமில் நம்ம சேமியாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். வாங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு நம்ம எந்த கப்பில் சேமியா எடுத்தோமோ அதிலே 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம சேமியாவை சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ தண்ணியோட நாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஸ்பூன் எண்ணெய் ஏன் சேர்க்குறோன்னா, சேமியா வந்து ஒட்டாமல் வேகிறதுக்காக, உதிரியாக இருக்கும்ல அந்த மாதிரி வேகிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நம்ம சேமியாவை உள்ளே சேர்த்துடலாம். நம்ம உப்புமா பண்ணும்போது எப்படி வேகும் அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம சேமியா ஊத்தப்பத்துக்கு இதெல்லாம் சேர்க்க போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கோம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு கேரட்டை சீவி வச்சுருக்கோம். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்க்க விருப்பம்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ரவையும் தயிரும் நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த சேமியாவை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரவை தயிர் எல்லாம் சேர்ந்து சேமியா. அதனால் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்து கலந்துக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு குக்கிங் சோடா போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ஊத்தப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக நம்ம சோடா சேர்க்குறோம். நம்ம கலந்து வச்ச மாவை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஏன்னா குக்கிங் சோடா எல்லாம் போட்டதுனால அது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும் மாவோட. இப்போ நம்ம நறுக்கி வச்ச கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஊத்தப்பத்தை ஊற்றிடலாம். இதை ரொம்ப இழுத்து விடாதீங்க, இழுக்காமல் அப்படியே அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஊத்தப்பம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இது வேக வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஊத்தப்பம் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இதுக்கு வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே வச்சு சாப்பிட்லாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக வீட்டில் இட்லி, தோசை, உப்புமா இந்த மாதிரியே ரெகுலராக பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் கேரட்டு, பீன்ஸு எந்த காய் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானது. இந்த ஊத்தப்பத்தை பொறுத்த வரைக்கும் வேக வைக்கிறதும் இந்த ஊற வைக்கிறது 2 ப்ராசஸ் தான் இருக்குது. வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் ஊற வச்சு தான் இதை பண்ண முடியும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். மித்தபடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.